ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரஞ்சி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ரெசிபிங்க. நல்ல காளான் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் காளான் 65 பண்ணீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனை விட ரொம்ப டேஸ்டான ரெசிபிங்க இது. ஸோ சிக்கன் 65 விட காளான் 65 இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு நான் காளானை நல்லா இந்த மாதிரி ஒரு காளானை 4ஆ கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். நல்லா வாஷ் பண்ணி பாருங்க. நல்லா இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க காளானை. இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கடலை மாவு ஒரு 1½ ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பாருங்க, கொஞ்சமாக ஒரு கைன்னு சொல்லுவோம்ல, ஒரு 1½ ஸ்பூன் போதுங்க. 1½ ஸ்பூன் எடுத்திங்கன்னா போதும். அடுத்து மைதா மாவு ஒரு 1½ ஸ்பூன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிங்க. இதெல்லாம் சேர்த்துனா தான் மசாலா ஒட்டி நல்லா ஒரு டேஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா எடுத்திருக்கேன் நான். அது நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. நல்லா காரமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மசாலா சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, ஏன்னா இந்த 65 மசாலாவில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும்ல, அதனால. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்க, இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா தான் இந்த மசாலாலாம் நல்லா சூப்பராக ஒட்டி கிடைக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மசாலாலாம் ஒட்டுற அளவுக்கு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் ஒட்டி சூப்பராக கிடைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா 65 வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். சிக்கன் 65 பொடி போட்டால் தான் வந்து இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் மற்ற பொடி எதுவும் போட கிடையாது. இப்போ இதை நல்லா நான் கலந்து விட்டுட்டேன். இப்போ இதை நீங்கள் அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா ஊற்றிட்டேன். இது காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்குங்க. இப்போவே ரொம்ப போட்டு கிளறினீங்க அப்படின்னா மசாலாலாம் உதிர்ந்து போய் ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் லைட்டாக அப்படி விட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் பிரட்டி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இல்லைனா 1 நிமிஷம் அளவுக்காவது நீங்கள் கொஞ்சம் வேக விடுங்க. அப்போ தான் வந்து மசாலா நல்லா ஒட்டி வரும். இப்போ இதை நல்லா நான் பொரிச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி ஆகும்போது நீங்கள் இதை எடுத்துடலாம். முன்னாடி 1 நிமிஷம் பின்னாடி 1 நிமிஷம் திருப்பி போட்டால் போதும். இந்த மாதிரி 65 சூப்பராக ரெடி ஆகிடும் காளான். பாருங்கள், பார்க்கும் போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல, அந்த அளவுக்கு இருக்குது. இதே மாதிரி நீங்கள் மிச்சம் இருக்கிற காளானையும் நல்லா போட்டு பொறுமையாக பொரிச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகி ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர மாதிரி இருந்தால் தான் வந்து நல்ல டேஸ்ட்டில் வரும் நமக்கு. ஸோ மற்ற காளானையும் நம்ம நல்லா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் காளான் 65 பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.